மனைவிகளையும் பாதுகாப்பாங்க. அவங்களுடைய படைப்புகளின் தீங்கிலிருந்து பலமான மனைவிகளையும் பாதுகாப்பாங்க. அருமையான பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் 2 என்றார்கள். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய நியமத் 2 என்றார்கள். ஒன்று ஆரோக்கியம், இரண்டாவது நிம்மதி என்றார். இந்த 2 கிடைத்துவிட்டால் அவன் பாக்கியசாலி என்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியம் தான் நமக்கு நிம்மதி. வாழ்க்கை முழுக்க மரண படுக்கையிலே கிடைக்கின்றார், படுக்கையிலே கிடைக்கின்றார். அவர் நிம்மதியானவர் அல்ல. உஸ்தாத் சொல்வாங்க, 3 விஷயம், ஒன்று அது நடந்துடும், இல்லை அது நம்ம விட்டு போயிடும். 3 விஷயம். யாருக்காவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, எதிர்பார்த்தது நடந்துடணும், இல்லை அது நடக்காதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் கடன் தரதா இருந்தாங்கன்னா ஒன்று தரேன்னு சொல்லியிருப்பான். எதிர்பார்த்து காத்திருந்து அவர் எப்ப தருவான்னு தெரியாம இந்த காலம் கஷ்டமான காலம். ஒன்று கடன் கொடுத்துருக்கோம், இல்லை கடன் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கோம். ஒருத்தர் எதிர்பார்க்க வைக்கிறது அவர் நிம்மதியை கெடுப்பதற்கு சமம். 2வது சொல்லுவாங்க, ஒருத்தர் நோயில கிடந்தாருன்னா, படுக்கையில கிடக்கிறாங்கன்னா அதை விட்டு எழுந்து வந்துடணும், இல்லை மௌத்தா போயிடும். ஒருத்தங்க படுக்கையில இருக்கிறார், நோயில கிடக்கிறாங்க, அந்த நோய் சரியாகி அதை வீட்டில் வந்துடணும். ஒரே நோய், படுக்கையிலே இருக்கலாம், எழுந்து வர முடியாத சூழல், அவங்களுக்கும் தொந்தரவு, அவர்களை சார்ந்தவர்களுக்கும் தொந்தரவு, அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய வீட்டில் உள்ளவர்களுக்கும் தொந்தரவு. பெரியவங்க கேட்பாங்க, எனக்கு கைகால் சுகத்தோட ஒன்று மௌத்தாக்கி, இல்லைன்னா இன்னும் நீண்ட நாள் என்னை வாழாது. கைகால் சுகத்தோடு இருக்கும்போது, உன் சிந்தனையோடு இருக்கும்போது நீ மௌத்தாக்கி, இல்லைன்னா நீண்ட நாள் என்னை வாழாது. யாருக்கும் தொந்தரவு தர மாதிரி என்னுடைய கடைசி வந்து ஆக்கிவிடாது என்று சொல்வார். தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி 2 தான். ஒன்று ஆரோக்கியம், அல்லாஹ் கொடுத்த நியமத். 2வது மன நிம்மதி, அல்லாஹ் கொடுத்த நியமத். அது அல்லாஹ் நமக்கு கொடுத்த பாக்கியம் என்கிறார். ரசூலுல்லாஹ் 63 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், அத்துணை பரப்புகளை ஆட்சி செய்தார்கள். ஆனால் பெருமானை எப்போதும் ஒன்றும் நிம்மதியாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் எப்போதும் நிம்மதியாகவே இருந்தார். மனதில் ஏதோ ஒரு விஷயத்தை ஒன்று மனதால் புலம்பிக் கொண்டு இருக்கிறதோ, யாரையாவது காயப்படுத்துகிற மாதிரி, யார் நம்மளுக்கு காயப்படுத்தி கொண்டு நம்முடைய இருதயத்தை வருத்தி கொண்டிருப்பதை பெருமானார் விரும்பவே இல்லை. சோதனை ஏற்படும், அல்லாஹ் துஆ கேட்பாங்க, அல்லாஹ் சோதனையை தூரம் பண்ணிடுவான். சந்தோஷமா இருப்பாங்க, சோதனை ஏற்படும், சோதனை விட்டால் தூரம் பண்ணிடுவான். சோதனைகள் வந்து செல்லும். இன்றைக்கு பணம் இருக்கிறது, குடும்பம் இருக்கின்றது, மனைவி இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கின்றார்கள். ஆனாலும் ஏதோ ஒரு மனக்குழப்பம், ஆனாலும் ஏதோ ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சென்னை போன்ற பெரிய மாநகரங்கள், சென்னை பட்டினம் போன்ற பெரிய மாநகரங்கள்ல விலை உயர்ந்த கார்கள் இரவு 1 மணி 2 மணி அளவிலே பார்க்கிங் செய்யப்பட்டுள்ளது. எங்கு பார்க்கிங் செய்யப்பட்டுள்ளது? அறுவை சிகிச்சை டாக்டரா அல்லது வேறு ஏதாவது மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா? எதுவுமே இல்லை. கவுன்சிலிங் பெறுவதற்காக இருக்கக்கூடிய பணக்காரர்களை பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. நிம்மதி இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமுறை உருவாகி இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்கணும். பெருமானார் சொல்லி தந்தார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி மன நிம்மதி என்கிறார்கள். நான் என் மனைவியிடம் சென்றால் என் மனைவியிடம் நிம்மதி இல்லை என்று சொல்கின்றார். நான் வீட்டுக்குள் நுழைந்தால் வீட்டிலே நிம்மதி இல்லை என்று சொல்கின்றார். பெருமானார் சொன்னார்கள், நான் என்னுடைய வீட்டுக்குள் நுழைந்தால் என் மனைவிமார்கள் தான் என்னுடைய நிம்மதி என்கிறார்கள். அரசியல், மற்ற சூழ்நிலைகள், அல்லாஹ்வுடைய வஹீ, குர்ஆன் எழுதக்கூடிய விஷயங்கள், அடுத்து இந்த ஹதீஸ் எழுதக்கூடிய விஷயங்கள், 1000 வேலைகளுக்கு மத்தியில், பிற நாட்டு மக்களுக்கு தாவா கொடுக்கக்கூடிய வேலைகளுக்கு மத்தியில் நான் வீட்டுக்குள் நுழைந்தால் என் மனைவிகள் எனக்கு மகிழ்ச்சி என்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
செய்தியை பார்த்தீங்களாமா லாத்தருடைய அர்த்தம் பார்க்கவே முடியாதுதான். கிராமம் அரபி கிராமத்துக்கு பொருள் அதான் பார்க்கவே முடியாது. அல்லாஹ் சொன்னா மூசா உங்களால் என்னை பார்க்க முடியாது. என்னை பார்ப்பதற்கான கண் மனிதனுடைய கண் அல்ல. என்னை பார்த்து என்னை உள்வாங்கக்கூடிய இதையும் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதனால் பார்க்க முடியாது. எனவே மூசாவை அல்லாஹ் திரும்ப கேட்டதுனால அல்லாஹ் தன்னுடைய மொத்த அந்த நூர் அந்த ஜோதியிலிருந்து ஒரு துளியை போட்டதுனால இருந்தும் அந்த ஒரு சின்ன நூரை கூட அந்த ஒளியை கூட மூசாவை பார்க்க முடியவில்லை. மூசாவுடைய வேண்டுகோளை அல்லாஹ் நிராகரித்தார். எப்போ ரசூலுல்லாஹ் நிம்மதி இழக்கிறார்கள் தெரிஞ்சிச்சோ, எப்போ ரசூலுல்லாஹ் ரொம்ப சோகமா இருக்கிறார்கள் தெரிஞ்சிச்சோ, முதல் வேலையா அல்லாஹ் செஞ்சது ரசூலுல்லாஹ்க்கு ஒரு கிஃப்ட் தரப்போம். ரசூலுல்லாஹ்க்கு ஒரு கிஃப்ட் தரப்போம். அந்த கிஃப்ட் தான் மேராஜுடைய பாக்கியம். அந்த இரவு தான் அந்த ரஜபுடைய மாதத்துல தான் மேராஜ் நிகழ்ந்தது. அப்ப அந்த ரஜபுடைய மாதத்துல அல்லாஹ் பெருமானாருக்கு நிம்மதி முதல்ல கொடுக்குறான். ஒரு மனிதன் நிம்மதியாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த காரியத்தை அவர்களால் செய்ய முடியும். ஒரு மனிதன் நிம்மதியாக இருந்தால் மட்டும்தான் நிதானத்திற்கு வர முடியும். ஒரு மனிதன் நிம்மதியாக இருந்தால் மட்டும்தான் தடுமாறுவதற்கான வாய்ப்புகளை வந்து குறையும். நிம்மதியிலிருந்து மனக்குழப்பத்தோடு இருக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏதோ ஒரு வகையில் வழி தருகிறார், ஏதோ ஒரு பாவத்தில் வெளியிடுறார். 10ஆம் வகுப்புல மார்க் குறைஞ்சிட்டான், 10ஆம் வகுப்புல மதிப்பு குறைஞ்சிருச்சு, அல்லது 10ஆம் வகுப்புல ஃபெயில் ஆயிட்டான். அடுத்த கட்டம் இந்த உலகம் எல்லாம் முடிந்து போனது, இந்த உலகம் இருண்டு போனது, மன உளைச்சல். அடுத்த கட்டம் தற்கொலை, குடிய கூட்டம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சின்ன ஒரு காரியம் கணவன் மனைவி ஏற்பட்ட பிரச்சனை தற்கொலை. எத்தனை பெருமளை நம்முடைய செய்தித்தாள்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சின்ன நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ளாத, சின்ன தோல்விகளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டே இருக்கின்றது. மனதை பக்குவப்படுத்த வேண்டும். பெருமானாருக்கு ஏற்பட்ட சோதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் பெருமானாரை பக்குவப்படுத்துவதற்காக தான். ஆனால் அந்த சோதனை பெருமானார் தோற்று போய்விடவில்லை. பெருமானார் அந்த தோல்விகளை ஏற்றுக்கொண்டாலும் அந்த சோதனைகளை ஏற்றுக்கொண்டாலும் நிம்மதியாக இருந்தார்கள், இபாதத்தோடு இருந்தார்கள், அல்லாஹ்வோடு இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருந்தார்கள். நீங்க வீட்டுக்கு போனா மனைவி கிட்ட நிம்மதி இல்லைன்னு சொன்னா, நான் வீட்டுக்கு போறேன், என் மனைவி கிட்ட நிம்மதி இல்லை, என் மனைவி மூலமாக எனக்கு நான் மனநிறைவு பெறவில்லை. ஏன் என்றால் உங்களுக்கு அல்லாஹ்வுடன் உடனான தொடர்பு குறைந்து போனது. யார் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு குறைஞ்சிருச்சோ, அப்ப அல்லாஹ் உள்ளத்துல மனக்குழப்பத்தை போடுறான். உலகத்தில் நேசிக்கப்பட வேண்டிய ஒரே ஆள் அது அல்லாஹ் மட்டும்தான். நான் புலம்ப வேண்டிய ஆள், என்னுடைய கஷ்டங்களை சொல்ல வேண்டிய ஒரே நபர், ஒரே இறைவன் அல்லாஹ் மட்டும்தான். மனிதர்கிட்ட சொல்லி எந்த வகையான சூழ்நிலை மனிதர்கிட்ட சொல்லி அது சரியாகவே கிடையாது. அல்லாஹ்ட்ட சொன்னா மட்டும் தான் அல்லாஹ் சரியா கொடுப்பான். மூசா கிட்ட ஒரு பெண் கேட்டாங்க, வரலாறு பதிவு செய்யப்படுது. மூசா கிட்ட ஒரு பெண்மணி கேட்டாங்க, எனக்கு பொதுவா இந்த மேராஜுடைய இரவுல ஏன் தொழுகை கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி தஃசீர் எழுதும் பொழுது ஒரு விளக்கம் எழுதுறாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா நபிமார்களும் என்ன செய்வாங்கன்னா, முதல்ல நமக்கு ஒரு தேவைன்னா அந்த நபி பற்றி சொல்லுவாங்க. அந்த நபி அல்லாஹ்ட்ட துஆ கேட்டு, யா அல்லாஹ் இந்த மனிதருக்கு இந்த பிரச்சனை இருக்குதா, நீ சரி பண்ணி என்பதாக அல்லாஹ்ட்ட துஆ கேட்பாங்க. இதுதான் வரைமுறை. எப்ப ரசூலுல்லாஹ் நபுவத்து கொடுக்கப்பட்டு ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா நபியின் இறுதியில் சொல்லப்பட்டுச்சோ, அல்லாஹ் அதை நிறுத்துவதற்காக இதுக்கப்புறம் எந்த ஒரு அடியானும் ரசூலுல்லாஹ் வந்து தன்னுடைய குறைகளை சொல்ல தேவையில்ல, யாருக்கு சொன்னா போதும், நேரத்தை அல்லாஹ்ட்ட சொன்னா போதும். அதுக்கு தான் அதனுடைய கயிறு தான் தொழுகை என்று இந்த ரஜபுடைய மாதத்தில் பெருமானார் அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்படுகின்றது. அப்ப மனிதனும் அல்லாஹ்வும் உரையாடக்கூடிய வெற்றி தொழுகை என்று அல்லாஹ் நமக்கு இந்த தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான். அப்போ அந்த மூசா கிட்ட அந்த அம்மா வந்து கேட்கிறாங்க, எனக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை, நீண்ட நாட்களாக இல்லை, எனக்கு குழந்தையே இல்லை, அல்லாஹ்ட்ட கேட்டு தர முடியுமான்னு கேட்கிறாங்க. மூசா கிட்ட அல்லாஹ்வோட பேசக்கூடியவர்கள். அப்ப அல்லாஹ்ட்ட கேட்டு பார்க்கும்போது அவர்களுடைய விதி, அவர்களுடைய தலாக்கங்கள், அந்த தலாக்கத்துல வந்து விதியில வந்து அவர்களுக்கு குழந்தையுடைய பாக்கியம் எழுதப்படல. இந்த பதிலா மூசா கிட்ட அந்த பெண்ணிட்ட தெரியப்படுத்துறாங்க. சில நாட்கள் கழிச்சு அந்த அம்மா வீட்டுக்கு வர்றாங்க, அதே ஒரு முறைக்கு திரும்ப வைக்கிறாங்க. குழந்தை பாக்கியம் வேண்டும் என்பதாக அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறேன் என்பதாக முறையை வைக்கிறாங்க. மீண்டும் அதே மாதிரி அவர்களுக்கு இந்த துன்யாவில் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அல்லாஹ் அவர்கள் பிரதியாக மறுமையில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து வச்சிருக்கிறான். சில வருடங்கள்
செய்கிறான். குழந்தையோடு இருக்கின்றார்கள். சலாகத்தில் எழுதப்பட்டது அந்த அம்மா கிடைக்காது என்பதுதான். ஆனால் அந்த பெண்ணை குழந்தையோடு இருக்கின்றார்கள். மூசா நபி ஆச்சரியத்தோடு கேட்கின்றார்கள், எப்படி உங்களுக்கு அல்லாஹ் இந்த வாக்கியத்தை கொடுத்தார்? நான் அழுதேன், நிராசையாகவில்லை, அல்லாஹ்விடம் கேட்கிறேன், எனக்கும் இறைவனுக்கும் உண்டான தொடர்பை அதிகப்படுத்தினேன், என்னுடைய இபாதத்தை அதிகப்படுத்தினேன், என்னுடைய விதியை கூட அல்லாஹ் மாற்றிவிட்டார். அப்ப அல்லாஹ் விளக்கம் கொடுக்கிறான், எப்ப அந்த அம்மா என்னை நம்பி வந்து என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்களோ, எப்ப நிராசை அடையாமல் அல்லாஹ் சொல்லிட்டான், மூசா நபி சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் இல்லை என்று நிராசை அடையாமல் மீண்டும் மீண்டும் கேட்டார்கள். நான் வெட்கப்பட்டேன் யா மூசா, நான் வெட்கப்பட்டேன். என் கசாலா குறைந்து போனதா? நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நிம்மதி இல்லாமல் இருந்த பெண்மணிக்கு நான் குழந்தை என்ற வழியில் நான் நிம்மதியை கொடுத்தேன். நிராசை அடையாமல் இருந்த அந்த பெண் மீண்டும் மீண்டும் கேட்டார்கள், நான் அவர்களுக்கு கொடுத்தேன். மூசா நபி கம்மக்கில போறாங்க, அது பாம்பாக மாறியது. அவர்கள் பயப்படுகின்றார்கள், திடுக்கிடுகின்றார்கள். அப்ப அல்லாஹ் சொன்னா, மூசா நிம்மதி வருங்க, அது ஒன்றும் செய்யாது, அதை பிடிங்க, அது கைத்தறியா மாறும். குர்ஆன் கூறுகிறது. முதல்ல மூசா நீங்க பதற்றமாகிறீங்க, மனக்குழப்பம் ஏன் அடைகிறீங்க? அந்த கைத்தறியை நீங்கள் பிடியுங்கள், நிம்மதி மூச்சு விடுங்கள், அந்த கைத்தறியை பிடியுங்கள், பயப்படாதீர்கள் என்பதா அல்லாஹ் முதல்ல நிம்மதியாக இருக்க சொன்னான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, பாப்பா அம்மா விட்டு பிரிஞ்சாங்க, மிஸ்ர் நாட்டுக்கு போறாங்க. நீண்ட நெடிய வரலாறு குர்ஆன் கூறுகிறது. சூரா யூசுப் அத்தியாயத்துல யூசுப் நபியை பத்தி வரிசையா அந்த முழு அத்தியாயமும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். மிகப்பெரிய சிரமங்கள், சொந்த தம்பிமார்கள், சொந்த சகோதரர்கள் அவங்களே கிணத்துல தூக்கி போறாங்க. சொந்த சகோதரர்களே யூசுப் நபியை கிணற்றில் தூக்கி எறிகின்றார்கள். தந்தை அழுது அழுது கண்பார்வை போகிறது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. யூசுப் நபியை பிரிக்கின்றார்கள். மிகப்பெரிய சோதனை அந்த குடும்பத்திற்கு. கடைசியில அந்த குடும்பம் ஒன்று சேருது. தன்னுடைய சகோதரர்கள் செய்த எல்லா தவறுகளையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னிச்சு மிஸ்ர் நாட்டுக்குள்ள உள்ள அடைக்கிறாங்க. என்ன சொல்லி தெரியுமா ஆரம்பிச்சாங்க? குர்ஆனில் வரக்கூடிய வாசகம் நிம்மதியாக ஆமன், அதாவது நிம்மதி பெற்றவர்களாக நீங்கள் உள்ள வாங்க என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தந்தையை பார்த்து சொன்னாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டீங்க பாப்பா, ரொம்ப சிரமப்பட்டீங்க, இதுக்கப்புறம் உங்க கஷ்டம் நிம்மதி தான், நிம்மதியா உள்ள வாங்க என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உள்ள கூப்பிடுறாங்க. அப்போ குர்ஆன்ல எந்த இடத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த நிம்மதி அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுத்துறான். ஏன் இந்த நிம்மதி ஒரு மனிதனுக்கு குறைந்து போகின்றது? அல்லாஹ் அடியானுக்கு செய்யக்கூடிய கடமைகள் இருக்குது, அதே மாதிரி அடியான் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகள் இருக்குது. ரெண்டு வகையா பிரிக்கிறான். முதல் விஷயம் நம்ம அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகள், இரண்டாவது அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய கடமைகள். ரெண்டு வகையா பிரிக்கிறான். இதுல அல்லாஹ் அவனுடைய கடமைகளை புரிய வைப்பதே கிடையாது. நான் என்னுடைய துஆவிற்கு பதில் தருகின்றான், நான் கேட்டதை செய்து தருகின்றான், என்னுடைய எல்லா நிகழ்வுகளிலும் வளரப்ப என்னை பாதுகாக்கின்றான், கண்பார்வை இல்லாத கூட்டத்திற்கு மத்தியில் என்னை பார்த்து செய்தான். எத்தனையோ நபர்கள் செழிப்புடன் அற்றிருக்கின்றார்கள், ஆனால் அல்லாஹ் என்னை கேட்க செய்தான், என்னை அவனுடைய பாதுகாப்பை வைத்துக் கொண்டான். என்னை அல்லாஹ் பட்டினி போட்டதே கிடையாது, நான் பட்டினியா இருக்கிறேன்.
விஷயம். முதல்ல சொன்ன ஆரோக்கியமும் அது அல்லாஹ் கொடுத்த நியமத். இரண்டாவது மன நிம்மதியும் அது அல்லாஹ் கொடுத்த நியமத். இந்த இரண்டு எப்ப கிடைக்கும்னா யாருக்கு நன்றி செலுத்தணும் ஒரு எண்ணம் வந்துருச்சோ அவங்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை கொடுத்துருவான். எப்ப அந்த மனிதருக்கு போதும் என்ற மனம் வந்துருச்சோ அல்லாஹ் நிம்மதி கொடுத்துருவான். அல்லாஹ் என்னை நிம்மதியா வச்சிருக்கான், அல்லாஹ் என்னை சந்தோஷமா வச்சிருக்கான், இது எந்த குறையுமே இல்லை. அவங்க காது இருக்க வேண்டாம், அவங்க எந்த வகையான வீடு போன்ற வாடகை வீட்டில் இருப்பாரு, ஆனால் நிம்மதியாக இருப்பார். ஒரு 10 வீடு வச்சிருப்பார், மிகப்பெரிய ஆடம்பரத்தோடு வாழ்வார், நிம்மதி இல்லாமல் இருப்பார். அதே மனிதர் பணக்காரர் தான் நிம்மதியா இருப்பார், ஏழை தான் வறுமையில் இருப்பார். என்ன 4 வகையான மக்கள் பெருமானார் சொன்னார்கள், அத்துன்யா சஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிரின் என்றார்கள். அத்துன்யா சஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிரின். இந்த முஃமின், இந்த உலகம் என்பது முஃமின்களுக்கு சிறைச்சாலை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஃமின்களுக்கு சிறைச்சாலை தான், ஆனால் காஃபிர்களுக்கு சொர்க்கம். இந்த உலகத்தில் காஃபிர்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், எந்த வகையான ஹலால் ஹராம் இந்த கோட்பாடுகள் எதுவுமே கிடையாது, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். ஆனால் நமக்கு ஒரு நிர்ணயம் உள்ளது, இது தாண்டி போகக்கூடாது. ஒரு கையில ஷரியத்தையும் இன்னொரு கையில இந்த உலகத்துடைய சூழல் எதிர்கொண்டு இருக்கணும். அதுதான் ஒரு முஸ்லிம். பணக்காரன் தான் திருட முடியுமா, பணக்காரன் தான் விபச்சாரம் செய்ய முடியுமா, பணக்காரன் தான் புறம் பேச முடியுமா, ஏழை தான் அவங்க திருட முடியுமா? ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் ஹலால் ஹராம் என்ற கோட்பாட்டுக்கு உள்ளே இருக்கும் பொழுது அவர் சிறைவாசிதான், மறுமை தான் அவருக்கு சொல்றோம். இந்த உலகம் அவருக்கு சிறைச்சாலை தான். எத்தனை கோடீஸ்வரராக இருந்தாலும் துபாயுடைய மன்னராக இருந்தாலும் அவர் என்ன செய்ய முடியாது, ஹராமான முறையில் இன்னொரு திருமணம் செய்து கொள்ள முடியாது, ஹராமான முறையில் இன்னொரு பெண்ணோடு வாழ முடியாது. எல்லாம் ஹலால் என்ற கோட்பாட்டுக்கு உள்ளே தான் இருக்க வேண்டும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, இந்த நஃப்ஸ் அதாவது இந்த மன நிம்மதி எப்ப வரும்னு சொன்னா, நஃப்ஸை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் மன நிம்மதி ஒரு மனிதனுக்கு ஏற்படும். நஃப்ஸை கட்டுப்படுத்தணும், எல்லா ஆசைகளையும் கட்டுப்படுத்தணும். அல்லாஹ் ஒரு பழக்கம் உண்டு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது எப்படி சொல்றான்னு சொன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் உறுதிப்படுத்தி சொல்வதற்கு சத்தியம் செய்யக்கூடிய வழக்கம். ஒரு அசர் காலத்திற்கு சத்தியமாக மனித நஷ்டத்திலே இருக்கிறான் ஒரு சத்தியம், பள்ளியை 2 சத்தியம், ஒவ்வொரு 3 சத்தியம். இப்படி ஒவ்வொரு சூறாக்களையும் அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்றான். நஃப்ஸை பற்றி சொல்லும் பொழுது வஷம்சி வஹுஹா வல் கமரி இதா தலாஹா வன்னாரி இதா ஜல்லாஹா வரிசையாக 11 சத்தியங்கள் செய்து சொல்கிறான். கல் அஃப்லஹ மன் ஸக்காஹா. யார் ஒருத்தர் நஃப்ஸை கட்டுப்படுத்திட்டாரோ, நஃப்ஸை பரிசுத்தப்படுத்திட்டாரோ அவர்தான் வெற்றியாளர். அல்லாஹ் சொல்றான், நஃப்ஸை பற்றி சொல்லும் பொழுது யார் ஒருத்தர் நஃப்ஸை கட்டுப்படுத்திட்டாரோ, எனக்கு இது போதும் என்று நஃப்ஸை கட்டுப்படுத்தி விட்டாரோ அவர்தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரொம்ப தொழுகிறாரு, இபாதத்தோடு இருக்கிறாரு, அவர் வெற்றியாளரா? அவர் வெற்றியாளர் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், அது அஃப்லஹ மன் ஸக்காஹா. யார் ஒரு நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தி விட்டார், யார் ஒரு நஃப்ஸை வென்று விட்டார், அவர்தான் வெற்றியாளர் என்று 11 சத்தியங்கள் செய்து அல்லாஹ் சொல்கிறான். அவர் நஃப்ஸ் ஷைத்தானை விட மோசமானது. நஃப்ஸ் பெரியதா, ஷைத்தான் பெரியதா? நம்முடைய மனவெற்றி பெரியதா, ஷைத்தான் பெரியவனா? ஷைத்தான் 2000 ஆண்டுகள் அல்லாஹ்வை இபாதத் செய்தால் ஷைத்தானுடைய வெற்றி பெறாததற்கு அர்த்தமே கிடையாது. அல்லாஹ்வை பார்த்தவன், நரகத்தை பார்த்தவன், சொர்க்கத்தை பார்த்தவன், எல்லாவற்றையும் பார்த்தவன் ஷைத்தான். அல்லாஹ்வை 2000 ஆண்டுகள் இபாதத் செய்தான் என்று ஹதீஸிலே சொல்லப்பட்டுள்ளது. 2000 வருஷம் அல்லாஹ் தொழுகிறான் ஷைத்தான். ஷைத்தான் இப்படி வழிகட்டு போனா, நஃப்ஸ் அவனை வழிகெடுத்தது. ஷைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் அவன் நம்மளை தொந்தரவு செய்வான், அவன் நம்மளை முயற்சி செய்வான், அடுத்தவர் முயற்சி செய்வான். எல்லாவற்றையும் தாண்டி அல்லாஹ் ஒருவன் தப்பீர்கிட்டா ஷைத்தான் போயிடுவான், முடிச்சுக்கிட்டா ஷைத்தான் போயிடுவான். ஒரு கட்டம் வரைக்கும் ஷைத்தான் முயற்சி செய்வான், அவனால் முடியவில்லை என்று சொன்னால் அதிலிருந்து வெளியே போயிடுவான். நஃப்ஸ் அப்படி அல்ல, அந்த மனிதனை துரத்தும். ஒரு சஹாபி, அந்த சஹாபி வயசு 74 வயசு. அவங்க அத்தகையத்தில் இருக்கும் பொழுது
செய்ய மாட்டேற, நீயும் பள்ளிவாசல் இருக்கிற, அந்த பாவத்தை செய்வதாக நஃப்ஸே அம்மாரா உங்களை ஏவும். ஆனா நஃப்ஸே லவ்வாமா அப்படி ஏவாது. அதுவும் நம்முடைய உள்ளத்துல உள்ளதுதான், அதுவும் மனோயிச்சை தான். ஆனா அது சொல்லும், இல்ல இல்ல நீ இபாதத்தானவன், நீ பொய் சொல்ல மாட்ட, இந்த பாவத்தை நீ செஞ்சதே இல்லையப்பா, இப்ப செய்ய போறியா, இதை செய்யாது என்பதாக நஃப்ஸே லவ்வாமா அவங்கள்ட்ட சொல்லும். எப்போ ஒருத்தர் நஃப்ஸே அம்மாராவுடைய பேச்சை கேட்காம நஃப்ஸே லவ்வாமாவை கட்டுப்பட்டுட்டாரோ அவர்தான் நஃப்ஸே முத்துமையினாவுடைய அந்தஸ்து அடைவாரு. நஃப்ஸே முத்துமையினா போதுங்கிற மனம் அவருக்கு தான் வரும். அவர்